அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல முயல் கூட்டம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த செடி கொடியெல்லாம் பசுமையா இருக்க இந்த முயல் கூட்டம் அங்கேயே தங்கிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கொழு கொழு கொழுன்னு அழகா இருந்துச்சாம். மழைக்காலம் முடிஞ்ச உடனே அந்த இடம் ஃபுல்லா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனோடனே அங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உடனே இந்த முயல் கூட்டம் வேற இடத்த தேடி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ அந்த வழியில ஒரு நரி வந்து பாத்துருச்சு. இந்த நரி என்ன பண்ணுச்சா, இந்த முயல் கூட்டத்தை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சுதான். இந்த முயல் கூட்டம் எல்லாம் பயந்துகிட்டு மிச்சம் இருக்க முயல்கள்லாம் இருக்கும் இல்லையா, பாதி முயல்கள் செத்து போச்சு. இந்த மிச்சம் இருக்க முயல்லாம் என்ன பண்ணுச்சா, அதோட கூடு இருக்கு இல்லையா, அந்த கூட்டுல போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த முயல்களுக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழியே இல்ல. வெளியில வந்தா நரி கடிச்சிரும்னு பயம், உள்ள இருந்தா பசிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். உடனே வந்து ஒரு முயல் சொல்லிச்சான், இந்த கடவுள் ஏன் நம்மள ரொம்ப பலவீனமானவங்களா படைச்சிட்டாரு, நமக்கு வந்து இப்படி பயந்து பயந்து நம்ம சாக வேண்டியதா இருக்கு, இப்படி பயந்து பயந்து சாகிறதுக்கு நான் வந்து போய் செத்து போயிடுறேன், நானே செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இன்னொரு முயல் சொல்லிச்சான், தனியா எதுவும் பண்ண வேண்டாம், வாழ்ந்தாலும் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க முயல் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்க குளக்கரைக்கு போச்சான். அந்த குளத்துல விழுந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்து கிட்ட போகும்போது அங்க நிறைய தவளைகளை பார்த்துச்சான். இந்த தவளைகள்லாம் இந்த முயலை பார்த்தோன்னே பயந்துட்டு ஒரு ஒரு தவளையா தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சான். இத பார்த்தோன்னே முயலுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நம்மள பார்த்து கூட பயப்படுறதுக்கு ஆள் இருக்காங்களா, நம்ம கடவுள் வந்து நம்மளதான் பலவீனமானவங்களா படைச்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நம்மள பார்த்து பயப்படுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த முயலுக்கு புரிஞ்சுதான். உடனே இன்னொரு முயல் சொல்லிச்சான், அதுவும் கரெக்ட் தான், கடவுள் வந்து எல்லா மிருகங்களும் வாழ்றதுக்காக தான் இந்த பூமியை படைச்சாரு, நமக்கும் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வழி இருக்கும், இந்த காடு இல்லைன்னா இன்னொரு காடு, கண்டிப்பா நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் எல்லாம் சேர்ந்து சரி நம்ம வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வேற காட்டை நோக்கி போச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பயும் ஏதாவது சாப்பிடும் போது ஏதாவது நிறைய வந்துச்சுன்னா அது நம்ம பயந்து போக கூடாது. அப்படி இல்ல, எப்பயும் நம்மளோட தன்னம்பிக்கைய விடக்கூடாது, தைரியமா இருக்கணும், நம்மளோட நம்பிக்கைய என்னைக்குமே விட்டுறக்கூடாது, நம்மனால முடியும்னு நம்ம நம்பணும், யார பார்த்தும் பயப்படக்கூடாது. ஓகேவா?